ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலை இந்த ஆராதனையிலும் சபையோடு இணைந்து ஆராதிக்க ஆண்டவர் அடியனுக்கும் தந்த எல்லா கிருபைகளுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். நம்முடைய சபையில் நடக்கிற ஆராதனைகளை தேவன் செய்து வருகிற கிரியைகளை கேள்விப்பட்டு நான் சந்தோஷப்படுகிறேன். அந்த பாஸ்டர்களுக்காக நன்றி, தேங்க்யூ. விசேஷமாக ஊழியத்தில் இணைந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஷேபாவின் ராஜஸ்திரீ கேள்விப்பட்டு வந்து சாலமோனை கண்டு சொன்னாள், நான் கேள்விப்பட்டதை விட அதிகம் காண்கிறேன். நாட்கள் வரும், சிலர் கேள்விப்பட்டதை விட அதிகம் காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு நிமிஷம் உங்கள் வலது கரங்களை உயர்த்தலாம். நம்முடைய சபையினுடைய காரியங்களில் நல்ல வலது கரங்களை உயர்த்தி உங்கள் கண்களை மூடலாம். கொஞ்ச நேரம் நம் ஆண்டுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஒரு வார்த்தை, கண்களை மூடி உங்கள் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். கேள்விப்பட்டதை விட அதிகம் காணத்தக்கதாக தேவனுடைய கரம் வெளிப்படட்டும். தேவ பிள்ளைகளுடைய சத்தம் உயர்ந்திருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிடலாம். ஹல்லேலூயா, நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியின் காலை நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனமும் முடியது, அடியனும் முடிவது, வார்த்தை முடியது, சிலுவை நிழலுக்கு கீழாக மறைத்து வெளிப்படும் பிரயோஜனமானவைகளை எங்கள் காதுகள் கேட்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை முடிந்தால் மைக்கேல் ஒருவர் வாசிக்க நான் கேட்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தெரிந்தவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன். தேவனால் வேதாகமத்தின் நாட்களில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன் தேவனுடைய சமூகத்தில் திருச்சபைக்கு நிருபம் எழுதும் போது எழுதப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நாம் வாசிக்க கேட்டோம். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நான் அந்த இலக்கை நோக்கி தொடர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, ஒரு தேவ மனிதனுடைய ஜெபம், ஒரு திருச்சபையினுடைய ஜெபம், ஒரு விசுவாசியினுடைய ஜெபம் ஒரு அத்தியாவசியமான ஒரு ஜெபமாகத்தான் இதை இந்த கடைசி நாட்களிலே நாம் பார்க்க முடியும். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ,
ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் அல்லது திருச்சபையிலே ஆண்டவர் கொண்டு வந்து நாட்டி இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும், தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ? உங்களால் சொல்ல முடியுமானால் உங்க வாயை திறந்து நீங்க சொல்லலாம், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. இந்த வார்த்தை ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையாக நம்மால் பார்க்க முடியவில்லை. For what I have apprehended for, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன், நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை பவுல் தேவ சமூகத்திலே முன்வைக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். கர்த்தருக்கு சித்தமானால் கொஞ்ச நேரம் நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கேட்க வேண்டிய கேள்வி, என்னை எதற்காக நீர் பிடித்தீர்? என்னை எதற்காக நீர் பிடித்தீர்? என்னை நீர் பிடிப்பதற்கான நோக்கம் என்ன? ஒரு 5 வார்த்தைகளை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன்? நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன்? நம்பர் 3, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? 4, நான் எதற்காக கைப்பற்றப்பட்டேன்? இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? கைப்பற்றப்பட்டேன். 5, நான் எதற்காக பறிமுதல் செய்யப்பட்டேன்? பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது எந்த அர்த்தத்தில் இதை பயன்படுத்துகிறார் என்றால், நானாக ரட்சிக்கப்படவில்லை, என்னை ஒருவர் கைப்பற்றினார். இன்னைக்கு இந்த காலை வேளையில் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிற யாரும் சொல்ல முடியாது, நானாக இந்த சத்திய தேவனை ஏற்றுக்கொண்டேன் என்று. நம்மை ஒருவர் கைப்பற்றி இருக்கிறார், ஒருவர் நம்மை பிடித்திருக்கிறார், இதை பறிமுதல் செய்திருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை நாம் அதிகம் கேள்விப்படுகிற ஒரு இடம் காவல்துறையில் நாம் பார்க்க முடியும், செய்தித்தாள்களில் பார்க்க முடியும். கொள்ளையடித்து கொண்டு போன கொள்ளையர்களை போலீசார் கைப்பற்றினர் அல்லது பறிமுதல் செய்தார்கள். ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க, நல்லது, வாழ்த்துக்கள். ஆராதனையில் உங்களுக்கு இருந்த உற்சாகத்தை கண்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கர்த்தர் நல்லவர். ஆபிரகாம் சொன்ன மாதிரி உங்களாலே நான் உயிர் பிழைக்கும்படிக்கும் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும், ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று தாழ்மையாக நான் கேட்குறேன். இந்த வார்த்தையை கவனிங்க, நான் பறிமுதல் செய்யப்பட்டேன். நான் பறிமுதல் செய்யப்பட்டேன். என்னை விரட்டி பிடித்தார் என்று பவுல் சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், என்னை விரட்டி பிடிக்கக்கூடிய அளவுக்கு நான் விசேஷமானவனோ என்று அவர் கேட்கிறார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? இந்த கேள்வி அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் வந்ததனுடைய பிரதானமான காரணம் என்னவா இருந்திருக்க முடியும் என்று வேதத்தை தியானித்ததில் நான் கற்றுக்கொண்டது, தமஸ்கு பட்டணத்தின் வழியாக கிறிஸ்துவை அல்லது கிறிஸ்தவர்களை பின்பற்றுகிறவர்களை துன்பப்படுத்தும்படி ஆசாரியர்களிடத்தில் நிருபங்களை கேட்டு எழுதி வாங்கி தமஸ்கு பட்டணத்தின் வழியாக கடந்து போகும்போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவன் மேல் வந்து விழுந்தது. கவனியுங்கள், it was not a common light, it was a specific light only for Saul. இது பவுல் மேல் மட்டும் விழுந்த ஒரு வெளிச்சமாய் இருந்தது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது அந்த ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அந்த வார்த்தையை கொஞ்சம் வாய் திறந்து சொல்லலாம், அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. தமிழ் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆமா, இங்கிலீஷ் மீடியத்துக்கு வேற ஆராதனை இருக்குன்னு சொன்னாங்க, இது தமிழ் ஆராதனை தானே? தமிழ் ஆராதனை தானே? ஆமென். சரி, ஓகே. அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. இந்த கேள்வி
அவருக்குள் எழும்பினதனுடைய காரணம் இதுவாயிருந்திருக்கலாம். ஏனென்றால் நான் மாத்திரம் அந்த வழியாக பிரயாணப்பட்டு வந்ததினால் என்னை சுற்றிலும் அது பிரகாசித்தது என்று சொல்லியிருந்தால் என்னால் ஏற்றுக்கொண்டிருக்க முடியும். ஆனால் I am not alone. நான் தனியாக அதில் பிரயாணப்படவில்லை. 7ஆம் வசனம் வாசிக்கலாம் ப்ளீஸ். 7வது வசனம் வேகமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். 7வது வசனம். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டு, ஓ மை காட். அப்போ இந்த யாத்திரையில் பவுல் மாத்திரம் இல்ல, அவனோடு அநேகர் பிரயாணம் பண்ணினார்கள். இதுதான் பவுலை இந்த கேள்வியை கேட்க வைத்தது. நான் மாத்திரம் உலகத்தை நோக்கி போகவில்லை. ஒரு பெரும் கூட்டம் உலகத்தை நோக்கி போகும்போது, ஒரு பெரும் கூட்டம் அசுத்தத்தை நோக்கி போகும்போது, ஒரு பெரும் கூட்டம் தேவனுக்கு விரோதமாய் நியாயப்பிரமாண முறைமையின்படி கிறிஸ்துவை துன்பப்படுத்தும்படி போகும்போது, ஒரு பெரும் கூட்டம் தேவனுக்கு விரோதமாய் வாழும்போது, என்னை மட்டும் அந்த ஒளி ஏன் சந்தித்தது? என்னை மாத்திரம் ஏன் அந்த ஒளி பிரகாசித்தது? என்னை சுற்றிலும் அது பிரகாசித்ததனுடைய நோக்கம் என்ன? என்னை சுற்றிலும் அது பிரகாசித்தது உண்மையானால் என்னை பிடித்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இந்த உற்சாகம் போதாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த வேலூர் பட்டணத்திலே தேவனுக்கு விரோதமாய் வாழுகிற ஒரு பெரும் கூட்டத்தின் நடுவில் என்னை சுற்றிலும் அந்த ஒளி பிரகாசித்தது உண்மையானால், இன்னும் ஒரு படி இறங்கி சொல்ல வேண்டுமானால், என் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தும் என்னை ரட்சித்தது உண்மையானால் என்னை பிடித்த நோக்கம் நிறைவேறுவதாக. கை கொண்டு வந்தவங்க கை தட்டி 2 வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணி, ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்த அந்த 2 பேரில் என்னை ஏன் ரட்சித்தீர்? என்னை ஏன் ரட்சித்தீர்? என்னை ஏன் ரட்சித்தீர்? என்னை ஏன் பிடித்தீர்? கொஞ்சம் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். 2 நிமிஷம். நான் ரொம்ப நேரம் டைம் எடுக்க போகிறது இல்லை. கொஞ்சம் வாயை திறங்க. இவ்வளவு ஜெபம் போதாதுன்னு நான் நினைக்கிறேன். வாலிப பிள்ளைங்களுடைய ஜெபம் போதாது. கொஞ்சம் வாய்களை திறங்க. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, தப்பு இல்லை. நான் உங்களுக்கு புதிதா இருந்தாலும், நான் ஆராதிக்கிற இயேசுவும் நீங்கள் ஆராதிக்கிற இயேசுவும் ஒன்று. அதனால கொஞ்சம் தயவு செய்து சந்தேகப்படாம வாயத்திறங்க. கள்ள உபதேசங்கள் ஒன்றும் வராது. அப்படி ஒரு பலிபிடத்தில் ஆண்டவர் யாரையும் ஏற்ற மாட்டார். நம்புங்க, நம்புங்க, நம்புங்க. பானிபூரி கடைக்காரனை நம்புறோம், பேக்கரியில் தர்ற ரோஸ் மில்கை நம்புறோம். கொஞ்சம் கை உயர்த்துங்க, தப்பு இல்லை. கொஞ்சம் வாயத்திறங்க. நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நீங்க கொஞ்சம் வாயத்திறங்க பார்க்கலாம். அந்த குடும்பத்தில் எதற்காக என்னை ரட்சித்தீர் ஆண்டவரே? அந்த காலேஜில் ஏன் என்ன ரட்சித்தீர் ஆண்டவரே? நான் இப்படி கேட்கிறேன். அந்த வாலிபர் முகாமில் என்னை ஏன் ரட்சித்தீர் ஆண்டவரே? அந்த பாடல் என்னை ஏன் தொட்டது? அந்த வார்த்தை என்னை ஏன் சந்தித்தது? எல்லாரும் பிரயாணப்பட்ட போது என்னை சுற்றிலும் ஏன் அப்பா அது பிரகாசித்தது? என்னை சுற்றிலும். அப்படியானால் என்னை சுற்றிலும் அந்த ஒளி பிரகாசித்தது உண்மையானால் என்னை பிடித்த நோக்கம் நிறைவேறுவதாக. 2025வது வருஷம் இந்த அக்டோபர் மாதம் கடைசி நாட்களில் நிற்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு தூது இதுதான். எதற்காக சயான் பெண்டிகாஸ்டல் சர்ச்சை கர்த்தர் பிடித்தாரோ அந்த பிடித்த நோக்கம் நிறைவேறுவதாக. வாலிப பிள்ளைங்க, இது போதாது. கை கொண்டு வந்தவங்க நல்ல கை தட்டுங்க. எதற்காக என்னை ரட்சித்தீர்? எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினீர்? எதற்காக என்னை பிடித்தீர்? அந்த தாயின் கருவிலே பிறந்த என் உடன்பிறப்புகள் எத்தனையோ பேர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க முடியாமல் இருக்கும் போது என்னை எதற்கு தேடி வந்தீர்? என்னை எதற்கு பறிமுதல் செய்தீர்? என்னை எதற்கு பின்தொடர்ந்தீர்? அபிஷேகம் பெற்றவர்கள் கேளுங்க, கேளுங்க.
என்னை எதற்கு விரட்டி பிடித்து, என்னை எதற்கு பின்தொடர்ந்து, என்னை ரட்சித்ததற்கு நோக்கம் என்ன? என்னை அபிஷேகம் பண்ணினதற்கு நோக்கம் என்ன? சிலர் மேல் அந்த வல்லமை இறங்கி வருவதாக. உன்னை பிடித்தவர் சாதாரணமானவர் அல்ல. உன்னை பிடித்தவர் சாதாரணமானவர் அல்ல. இந்த கை சாதாரணமான கை அல்ல. மனுஷனை மண்ணினால் உருவாக்கி அவன் நாசியிலே தன் ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை மனுஷாத்துமாக்கினவர். பிடித்தவர் சாதாரணமானவர் அல்ல. பிடித்த கை சிருஷ்டிக்கிற கை. இந்த கை உன்னை பிடித்தது உண்மையானால் சாதாரணமாய் உன்னை விட்டுவிடக் கூடாது. வாலிப பிள்ளை செவி, பெரியவங்க செவிங்க. உன்னை பிடித்தவர் சாதாரணமானவர் அல்ல. இந்த கை எலியாவின் மேல் அமர்ந்த போது அவன் ஆகாபின் ரதத்தை முந்தி ஓடினான். இந்த கை நெகேமியாவின் மேல் அமர்ந்த போது அவன் அலங்கத்தை கட்டினான். இந்த கை எஸ்ராவின் மேல் அமர்ந்த போது அவன் கேட்டதை ராஜா கொடுத்தார். I repeat again, பிடித்த கை சாதாரண கை அல்ல. பிடித்தவர் சாதாரணமானவர் அல்ல. இவர் ஒருவரை பிடித்தார். தேச அசையும் ஏறக்குறைய ஆசியா ரட்சிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசன ஆவியில் சொல்லுகிறேன், பிடித்தவர் சாதாரணமானவர் அல்ல. பிடித்தவர் சாதாரணமானவர் அல்ல. பிடித்தவர் சாதாரணமானவர் அல்ல. பிடித்தவர் தம்பி வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாலிபர்கள் ஜெபம் பண்ணுங்க. பிடித்தவர் சாதாரணமானவர் அல்ல. He is not a man to lie. Maseke parush elaba katuraba. பிடித்தவர் சாதாரணமானவர் அல்ல. இவர் யாரையும் சும்மா பிடிக்க மாட்டார். ஆவியின் ஏவுதலால் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவிலே சிம்சோனுடைய ஆவியை ஏவி வனாந்திரத்தில் கிடக்கிற ஒரு தாடை எலும்பை எடுக்க வைத்தவர் 1000 பேரை கொல்லாமல் கீழே வைக்க மாட்டார். சம்ஹார் தோ ரம்சியா காட்டா. மாடு மேய்க்கிற ஒரு தாட்டுக்கோலால் 1000ங்களை கொன்றார். ஆவியானவருடைய நடத்துதலின்படி உங்களை கையில் எடுத்தது உண்மையானால் தேசம் அசையும், ராஜ்யங்கள் அசையும், பட்டணங்கள் அசையும். எதற்காக பிடித்து கேளுங்க? எதற்காக பிடித்து? எதற்காக பிடித்து? பிடித்து ஒரு அலங்காரமாய் வைப்பதற்கா? எதற்காக பிடித்து? எதற்காக என்னை பிடித்து? எதற்காக என்னை பிடித்து? 15 வருஷம் சபையில சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறேனே, எதற்காக என்னை பிடித்து? ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழுகிறேனே, எதற்காக என்னை பிடித்து? அந்தகாரத்தினுடைய இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் தமக்கு சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டீரே, எதற்காக என்னை பிடித்தீரப்பா? ஒரு குயவன் ஒரு களிமண்ணை தொடும்போது he had a plan. அந்த களிமண்ணில் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே தீர்மானித்துதான் களிமண்ணின் மேல் கை வைக்கிறார். ஒரு மரத்தச்சன் ஒரு மரத்தை பார்க்கும் போது அதை வெட்டுவதற்கு முன்பதாகவே அதில் ஜன்னல் செய்ய வேண்டுமா, அதில் கதவு செய்ய வேண்டுமா என்று ஏற்கனவே திட்டம் பண்ணுகிறார். predestined life. யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை நீதிமானாய் மாற்றி அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். யாரையும் சும்மா பிடிக்க மாட்டார். பவுல பிடித்தது ஆசியாவை ரட்சிக்கும்படியானால் இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் எதற்காக பிடித்தாரோ அது நிறைவேறுவதாக. let it be done. கேளுங்க, எதுக்காக என்ன பிடிச்சீங்கப்பா? கவனிங்க, என்னையும் உலகம் போற போக்குல விட்டிருந்திருக்கலாம் தானே. என்னோடு அநேகர் பிரயாணம் பண்ணி வந்த மனுஷர்கள் போனது போல என்னையும் போக விட்டிருக்க வேண்டியது தானே. என்னையும் என் பாவத்திலே விட்டிருந்திருக்கலாமே. நான் போகிற சாபத்தில் என்னை விட்டிருக்கலாமே. என்னை எதற்கு பின்தொடர்ந்து வந்து என்னை ரட்சித்து எனக்கு உம்முடைய அன்பை எதற்காக காண்பித்து? This was the question of the Paul the apostle. புரியுற மாதிரி பேசுறேனா? ஒவ்வொரு தேவ பிள்ளையும் குறைந்தது ஒரு மாதத்திற்கு ஒரு தடவையாவது இந்த கேள்வி கேட்கணும். என்னை எதற்காக பிடித்தீர்? என்னை எதற்காக பிடித்தீர்?
நான் இந்த பிரசங்கத்துக்காக மேடை ஏறுவதற்கு முன்பதாக நான் கேட்டேன், எதற்காக என்னை ரட்சித்தீர்? என்னை ஏன் ரட்சித்தீர்? என்னையும் அவங்கள போல போக விட்டிருந்திருக்கலாமே, என்னையும் அவர்களை போல போக விட்டிருக்கலாமே. என்னை ஏன் அந்த பாடல் சந்தித்தது? என்னை ஏன் அந்த வாலிபர் கூட்டம் சந்தித்தது? அந்த வசனம் என்னை ஏன் தொட்டது? கைகளை உயர்த்தி. ஆனா ஒண்ணு சொல்றேன், பிடித்த கை சாதாரண கை அல்ல. இந்த கை சாதாரண கை அல்ல. இந்த கை ஒருவனை பிடிக்குமானா அவன் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். நல்ல கைகளை உயர்த்தி, எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே? அப்ப என்னை எதற்காக பிடித்தார்? இது ஒரு மெசேஜ் இல்ல, இட்ஸ் a burden of a man of God. ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய ஒரு ஜெபமாக இது மாறித்தான் ஆக வேண்டும். ஏன்னா இந்த கடைசி நாட்களிலே எதற்காக பிடித்தார் என்று கூட தெரியாமல் சபையிலே வாழுகிற ஒரு விசுவாசியாக நாம் வாழக்கூடாது. சபை எதற்காக? பாஸ்டர் வாசித்தது மாதிரி விவாகரிக்க வாசிக்கிற இடமா? கவனிங்க, இந்த வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் கவனிங்க. அதனால தான் கீழே இறங்கி வந்தேன். அவர் என்னை பிடிப்பதற்கான நோக்கம் எதற்கு? இப்படி சபையில விவாகரிக்கை வாசிப்பதற்கு மட்டுமா? இல்லை. அதை தான் இயேசு சொல்லுகிறார், அதை விட்டு விடாதிருங்கள், இதையும் விட்டு விடாதிருங்கள். பட் வாட் இஸ் தி பிரைமரி கமிஷன்? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? கவனிங்க, ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு உதாரணத்திற்காக ஆதியாகமம் 40வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் கொஞ்சம் ஜெபத்தோட நம்ம பாருங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் இழந்து விடக்கூடாதபடி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி மறுபடியும் உன் நிலையிலே உன்னை நிறுத்துவார். அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், மறுபடியும். மறுபடியும். இந்த மறுபடியும் என்கிற வார்த்தை ரீஜெர்மினேஷன், another chance, opportunity, இன்னொரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. வேதம் படித்தவர்களுக்கு தெரியும் இது யாருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புன்னு. வேதம் படித்தவர்களுக்கு தெரியும், பானபாத்திரக்கார தலைவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாய்ப்பு. மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும். மறுபடியும் என்கிற வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையில் கொடுப்பார். எதற்காக இவனுக்கு இந்த வாழ்க்கை கிடைத்தது? நான் எதற்காக இவரால் பிடிக்கப்பட்டேன்? 13வது வசனத்தில் கொஞ்சம் நிறுத்துங்க ப்ளீஸ். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? எதற்காக என்னை மறுபடியும் என் நிலையிலே நிறுத்துகிறார்? வேகமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 40:1 ப்ளீஸ். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபத்திரக்காரனும் சுகபாக்கியமும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். குற்றம் செய்தவர்களாக சந்தேகப்படுத்தப்பட்டார்கள் என்று போடவில்லை. இட் வாஸ் a direct word. குற்றம் செய்தார்கள். நான் பேசுறது புரியுதுன்னு சொல்றவங்க கொஞ்சம் கை உயர்த்தி காட்டுங்க. தேங்க்யூ so much. குற்றம் செய்ததாக சந்தேகப்படுத்தப்பட்டு கைது செய்தார்கள் என்று போடவில்லை, குற்றம் செய்தார்கள். I repeat again, குற்றம் செய்தார்கள். They were not suspect. அவர்கள் சந்தேகப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர்கள். யார் இந்த பானபாத்திரக்காரன்? யார் இந்த சுயம்பாவி? தமிழ்ல சொல்ல வேண்டுமானால், ஒருவன் சமையல்காரன், இன்னும் ஒருவன் சமைத்ததை பரிமாறுகிறவன். எல்லாருக்கும் இந்த வார்த்தை புரியாது. ஒருவன் சமையல்காரன், இன்னும் ஒருவன் சமையல் பண்ணினதை பரிமாறுகிறவன். பட்லர் அண்ட் பேக்கர். சுயம்பாவி என்றால் சமையல்காரன், பானபாத்திரக்காரன் என்றால் சமையல் பண்ணினதை ராஜாவுக்கு பரிமாறி கொடுக்கிறவன். திருதிருலாம் முழிக்கிறீங்க, எனக்கு பயமா இருக்கு. நான் ஏதாவது தப்பா பேசுறேனா?
ஓகே, பானபாத்திரக்கார தலைவன்னா யாரு? சமையல் பண்ணினதை பரிமாறுகிறவன். சுயம்பாகினா யாரு? சமையல்காரன். இதுல என்ன ஆச்சரியம்னா, குற்றம் சாட்டப்பட்ட 2 பேரும் சமையல் டிபார்ட்மெண்ட். பொதுவா எந்த டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை வருதோ இல்லையோ இந்த டிபார்ட்மெண்ட்ல வரும். ஆமா, இங்க இல்ல, நான் சொல்றது கன்னியாகுமரி மாவட்டம், விட்டுருங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் பிரச்சனை வந்தது. நான் பேசுறது ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கட்டும். ஓகே, அந்த குற்றம் செய்தார்கள். ஏன்னா வொர்ஷிப் டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை வந்ததுன்னு பைபிள்ல போடல. ஏன்னா அந்த சோத்து டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் சோறாவே இருப்பாங்க. அதனால அவங்களால சீக்கிரம் பிரச்சனை வந்துடும். அதனால இவன் இதுல சமையல்காரன் தப்பு பண்ணனானா அல்லது பரிமாறினவன் தப்பு பண்ணானா தெரியல. என் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, இவன் விஷம் வச்சானா அல்லது பரிமாறுறவன் விஷம் வச்சானான்னு தெரியல. என்ன குற்றம் என்று போடப்படவில்லை. பட் தே மேட் கிரிமினல் ஆக்ட். ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறார்கள் இந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும். ஆனால் இவர்கள் குற்றம் செய்தார்கள் என்று தெளிவாக போடப்பட்டிருக்கிற வேதாகமும் 3ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. இருவரும் வாசிக்கலாம். 3ஆம், அவர்கள் யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியும் வீடுமாகிய சிறைச்சாலை, 2 பேரும் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார்கள். 5வது வசனம் போடப்பட்டிருக்கிறது. ஒரே ராத்திரியில் 2 பேரும் வெவ்வேறு அர்த்தம் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். இப்ப சபையார் 3 வார்த்தைகளை சொல்ல போகிறோம். ஒரே குற்றம் செய்தார்கள், ஒரே சிறைச்சாலையில் இருந்தார்கள், ஒரே ராத்திரியிலே சொப்பனம் கண்டார்கள். சீக்கிரம் சொல்லுங்களேன், எல்லாத்தையும் ஒற்றுமையை பாருங்க. ஒரே குற்றம் செய்தார்கள், ஒரே சிறைச்சாலையில் இருந்தார்கள், ஒரே ராத்திரி சொப்பனம் கண்டார்கள். ஒரே குற்றம் செய்தார்கள், ஒரே சிறைச்சாலையில் இருந்தார்கள். பட் ஒன் டிஸ்டிங்க்ட் டிஃபரன்ஸ், ஒரே ராத்திரியிலே வேறு வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். உடனே பிடிச்சுக்கோங்களேன், டைம் இல்லை, உடனே பிடிச்சுக்கோங்களேன். குற்றம் ஒரே குற்றம், சிறைச்சாலை ஒரே சிறைச்சாலை, ஆனால் பெற்றுக்கொண்ட சொப்பனம் வேறு வேறு சொப்பனம். கேட்கல. ஆமன், ஒரே குற்றம், ஒரே சிறைச்சாலை, ஆனால் கண்ட சொப்பனம் மட்டும் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம். அந்த சொப்பனத்தை பார்த்துவிட்டு அவர்கள் கலங்கி போயிருந்தார்கள். சொப்பனம் பார்த்த மூஞ்சிகளை கண்டுபிடிச்சிடலாம் காலையில. ஐயோ ரொம்ப சிரமமா இருக்கு, நான் பேசிட்டு போயிடுறேன். ஓகே, உங்களுக்கு என்ன பிடிக்கல, ரைட், நான் விட்டுறேன். ரைட், கவனிங்க. இந்த சொப்பனம் பார்த்த முகரைகளை உடனே கண்டுபிடிச்சிடலாம். அந்த முகம் ஒரு மாதிரி கலங்கி போய் உட்கார்ந்து இருக்கும். பார்வோன் தான் கண்ட சொப்பனத்தினாலே அவன் முகம் கலங்கி போயிருந்தது, கலங்கி போயிருந்தது. ஏன்னா சொப்பனம் பார்க்கிற முகங்களை கண்டுபிடித்து விடலாம். அடுத்த நாள் காலையில யோசேப்பு அவர்களை சிறைச்சாலையிலே பார்த்த போது அவர்கள் முகம் கலங்கி இருந்தது, வேறுபட்டு காணப்பட்டது. அப்பொழுது நீங்கள் ஏன் கலங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் இருவரும் சொன்னார்கள், நாங்கள் சொப்பனம் கண்டோம். உடனே ஒருவன் சொல்லுகிறான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தில் 3 கொடிகளை கண்டேன். கொஞ்சம் என்ன கவனிங்களேன். 3 கொடிகளை கண்டேன். அதுல ஒரு கொடி துளிர்க்கிறதா இருக்கிறது, ஒரு கொடி பூக்கிறதா இருக்கிறது, ஒரு கொடி அதில் பழங்கள், பழுத்த பழங்களா இருக்கிறது. அதை நான் பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அதை பார்வோனுக்கு பகிர்கிறது போல சொப்பனம் கண்டேன். உடனே யோசேப்பு அதற்கு அர்த்தம் சொல்லுகிறான், அந்த 3 கொடிகளும் 3 நாட்களா, 3 நாளைக்குள்ளே உன் தலை மறுபடியும் உயர்த்தப்பட்டு உன் நிலையிலே நிறுத்துவார். கவனிங்க, சொப்பனம், கவனிங்க, சொப்பனம் நன்றாய் இருக்கிறது என்று இனி ஒருவன் கண்டு தான் கண்ட சொப்பனத்தை சந்தோஷத்தோடு சொன்னார். நான் ஒரு 3 கூடைகளில் சாப்பாடு கொண்டு பார்வோனுக்கு வந்தேன். பட்சி பறவைகள் அந்த கூட்டில் இருக்கிற சாப்பாட்டை கொத்தி சாப்பிட்டதை நான் பார்த்தேன் என்று அவன் சொன்னபோது யோசேப்பு சொல்லுகிறான், அந்த 3 கூடைகளும் 3 நாட்களா, மறுபடியும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். லிசன் கேர்ஃபுல்லி. 2 பேரும் ஒரே குற்றம் செய்தவர்கள், 2 பேரும் ஒரே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒருவனுக்கு வாழ்க்கை கிடைக்கிறது, ஒருவன் மரிக்கிறான். கவனிக்கிறீங்களா? ஒருவனுக்கு வாழ்க்கை நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன். என்ன, ஒருவனுக்கு வாழ்க்கை கிடைக்கிறது, ஒருவன் மரித்து போகிறான். கவனிங்க, இவனுக்கு ஏன் வாழ்க்கை கிடைத்தது என்று வேதம் சொல்லவில்லை, இவன் ஏன் மரித்து போனான் என்று வேதம் சொல்லவில்லை. இவனுக்கு ஏன் வாழ்க்கை கிடைத்தது? 2 பேரும் குற்றம் செய்தவர்கள் தானே. இவனுக்கு ஏன் வாழ்க்கை கிடைத்தது, அவனுக்கு ஏன் மரணம் கிடைத்தது என்று இந்த அதிகாரத்தில் வேதம் தெளிவாக சொல்லவில்லை.
ரெண்டு விஷயம் சொல்லுகிறேன். ஏரோதுனுடைய அந்த ஜென்ம நாள், அந்த விசேஷ நாள் வந்தபோது இருவரை ஏரோது நிறுத்தி, பிலாத்து நிறுத்தி, இவர்கள் இருவரில் யாரை உங்களுக்கு விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டார்கள். பரபாசையா இயேசுவையான்னு கேட்டார்கள். ஜனங்கள் பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொன்னதினால் பரபாசை விடுதலை செய்தார்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அங்கே பரபாஸ் விடுதலை ஆக்கப்பட்டதுக்கு ஒரு தெளிவு இருக்கு. ஜனங்கள் கேட்டதினால் விடுதலை ஆக்கினார்கள். புரியாத மாதிரியா பேசுறேன்? மொர்தெகாயினுடைய உயர்வுக்கு தெளிவு இருக்கு. ஏன்? ராஜா தூக்க வராதபடியினால் காலவர்த்தமான புஸ்தகங்களை வாசித்த போது அவனை பற்றி எழுதியிருந்ததை படித்ததினால் உயர்வு கிடைத்தது. ஆனால் பானபாத்திரக்கார தலைவனுடைய உயர்வுக்கு there is no evidence. There is no evidence. எவிடன்ஸ் இல்லாம உயர்த்துறாரு பாருங்களேன். அதுக்கு பேர் தான் கிருபை, அதற்கு பேர் தான் இரக்கம். அதுக்கு பேர் தான் இரக்கம். இந்த பாருங்க, ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது, இப்ப எங்களை மாதிரிப்பட்ட ஆட்கள் நான் படிக்கும் போது ஃபெயில்னா எங்களுக்கு டவுட்டே வராது. ஏன்னா நம்ம ஃபெயில் தானே ஆகணும். அதுக்கு கூட திருத்திருந்தா முழிக்குது வாலிப பிள்ளைங்க. எங்களுக்கு ஃபெயில் ஆனா சந்தேகம் வராது, எங்களுக்கு பாஸ் ஆனாதான் சந்தேகம் வரும். எப்படி இந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்த கிரேஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கிரேஸ் இல்ல, அந்த கிரேஸ். என்ன கிரேஸ்னா கிரேஸ் மார்க் சொல்லுவாங்க. சில நேரம் கொஸ்டின் தப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா கிரேஸ் மார்க் போட சொல்லுவாங்க. மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கினது இல்லையோ? அதாவது கொஸ்டின் தப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் போர்ட்ல இருந்து சொல்லுவாங்கங்க கிரேஸ் மார்க் போட்டுருங்கன்னு. ஆனா அதுலயும் சிலர் பாருங்க சபிக்கப்பட்டவனா இருப்பான், அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணிருக்க மாட்டான். அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணவனுக்கு அத்தனையும் கிரேஸ் மார்க். அப்படி நான் ஒரு 2 செமஸ்டர் பாஸ் ஆயிருக்கேன். போய் சொல்லக்கூடாது இல்ல. ஏன்னா அந்த கொஸ்டின், அந்த விஷயம் பாருங்க, அந்த கொஸ்டின் எங்க சிலபஸ்லயே இருக்காது. ஆனா நான் 3 பக்கம் எழுதியிருப்பேன். ஆனா அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்திருப்பாங்க. கவனமா கேளுங்க. இவன் ஏன் வாழ்வடைந்தான் என்பதற்கு அவனுக்கு தெளிவில்லை. அவன் ஏன் மரித்தான் என்பதற்கும் தெளிவில்லை. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தாழ்மையாய் சொல்லுகிறேன், சிலருக்கு ஏன் வாழ்க்கை கிடைக்குதுன்னு தெரியல, சிலர் ஏன் மரிக்கிறார்கள் தெரியல. ஆனால் நம்மை வாழ வைக்கிறார் without any reason. என்ன காரணத்திற்காக தெரியாது, ஆனால் வாழ்க்கை பிச்சை தருகிறார், வாழ்க்கை தருகிறார். இந்த காலை கூட்டத்தில் ஆராதனையில் நான் சொல்லுகிறேன், எதற்காக வாழ்க்கை தருகிறார் என்று சில நேரம் நமக்கு தெரியாது, ஆனால் வாழ்க்கை தருகிறார். இதுவரைக்கும் எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஏன் வாழ்க்கை தருகிறார்? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? நானும் மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவன் தானே, நானும் நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டவன் தானே, நானும் பாவத்திற்கு நியமிக்கப்பட்டவன் தானே. எதற்காக எனக்கு இந்த வாழ்க்கை கிடைத்தது? நானும் சுயம்பாவியை போல குற்றம் சாட்டப்பட்டவன் தானே. வெளியில தெரியவிட்டாலும் நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும், நானும் தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவன். ஆனாலும் கர்த்தர் ஏன் எனக்கு வாழ்க்கை தந்தார்? இந்த கேள்வி அவனுக்குள்ள எழும்பிக் கொண்டிருந்த போது வேதாகமம் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிற புஸ்தகம். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்பொழுதெல்லாம் கேள்விகளோடு இந்த சத்திய வேதாகமத்தை திறக்கிறீர்களோ, this Bible will answer you. பிசாசும் உலகமும் கேள்வி கேட்கும், என் ஆண்டவர் பதில் கொடுப்பார். My God is a God of answer. அக்னியினால் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். கைகளை தட்டி, whenever you have question, my God will answer. இந்த பானபாத்திரக்கார தலைவன், எனக்கு எதற்காக வாழ்க்கை தந்தீர் என்று இந்த கேள்வி, எனக்கு எதற்கு வாழ்க்கை கிடைத்தது? என்ன ஏன் கவனிங்க, நான் மரித்திருந்தால் எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. நான் செய்த தவறுக்கு ஒருவேளை என் கை கால் முறிந்திருந்தால் எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. நான் செய்த தவறுக்கு நான் சிறைக்கு போயிருந்தால் எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. ஆனால் நான் செய்த தவறுக்கு என்னை உயர்த்தினதினால் எனக்கு சந்தேகம் வருகிறது. எதினால் என்னை உயர்த்துகிறார்? எதினால் என்னை உயர்த்துகிறார்? Why you lifted me up, Lord?
என்னை எதற்காக உயர்த்தினீர் என்கிற கேள்வி அவனுக்குள்ளே வரும்போது ஆதியாகமம் 40வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் அவனுக்கு பதில் சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 40:14 இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, கவனிங்க, எதற்கு வாழ்க்கை கொடுத்தார் என்று அவனுக்குள் கேள்வி எழும்பும் போது யோசேப்பின் மூலமாய் பதில் கொடுக்கிறார். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது எல்லாரும் கை உயர்த்துங்க. கர்த்தர் எனக்கு வாழ்க்கை தரும்போது சபை செய்ய வேண்டியது நம்பர் 1 என்னை நினைத்து, சொல்லிட்டே வாங்க, என்னை நினைத்து. நம்பர் 2 என் மேல் தயவு வைத்து. நம்பர் 3 என் காரியத்தை அறிவித்து என்னை இவ்விடத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும். இப்ப கவனம், கை கிள போடுங்க. இப்ப நான் சொல்றேன், எதுக்காக வாழ்க்கை கிடைச்சது தெரியுமா? சிறைப்பட்டிருக்கிறவர்களை வெளியே கொண்டு வர. கை தட்டுங்க. பாஸ்டர், this church is called for bringing captives out. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க யாராவது இருக்கிறீங்களா? receive the touch of the Holy Spirit. கைகளை தட்டுங்க. எதுக்காக வாழ்க்கை தந்தார் தெரியுமா? இன்னும் சிறையிருப்புக்குள்ள இருக்கிற ஒரு பெரும் கூட்டத்தை வெளியே கொண்டு வர. எனக்கு வாழ்க்கை தந்தது வீடு கட்டுவதற்கு மட்டுமல்ல, எனக்கு வாழ்க்கை தந்தது கார் வாங்குவதற்கல்ல, எனக்கு வாழ்க்கை தந்தது ஐபோன் 17 வாங்குவதற்கல்ல, எனக்கு வாழ்க்கை தந்தது எதற்கு தெரியுமா? அடிப்படையாக சபையை எதற்கு பிடித்தார் தெரியுமா? உலகத்திற்கு பின்னே ஓடின நமக்கு எதற்கு வாழ்க்கை கொடுத்தார் தெரியுமா? சிறைப்பட்டிருக்கிற ஒரு கூட்டத்தை. கவனிங்க, இது யோசேப்பினுடைய சத்தம் அல்ல, சிறைப்பட்டிருக்கிற ஒரு ஆத்துமாவுடைய சத்தம். உற்சாகமா இருக்கீங்க? இது யோசேப்பினுடைய சத்தம் அல்ல, சிறையிருப்பில் இருக்கிற ஒரு ஆத்துமாவினுடைய சத்தம். ஒரு 5 கூட்டத்தை நம்ம பேச போறோம். உங்க விசுவாசத்தின் அளவுக்கு ஒரு மனிதன், சொல்லுங்க, ஒரு மனிதன், பேசுங்கம்மா, ஒரு மனிதன், ஒரு குடும்பம், சாரி, ஒரு மனிதன், ஒரு குடும்பம், சொல்லுங்க, ஒரு கிராமம், ஒரு பட்டணம், ஒரு தேசம். கவனிங்க, உங்க விசுவாசத்தை ஒரு மனிதனில் இருந்து தொடங்குங்கள். அது ஒரு குடும்பமாய் மாறட்டும், அது ஒரு கிராமமாய் மாறட்டும், அது ஒரு பட்டணமாய் மாறட்டும், அது ஒரு தேசமாய் மாறட்டும். விசுவாசம் அவ்வளவுதானா? இன்னைக்கு கேட்கக்கூடிய ஒரு சத்தம், நீ வாழ்வடைந்திருக்கும் போது நமக்கு வாழ்க்கை தந்ததே சிறையிருப்பில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க. ஆனா சபை அதை செய்துத்தான் ஆக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு ஏன் வாழ்க்கை தந்தார்னு நான் கேள்வி கேட்கிறேன். அவர் எனக்கு பதில் சொல்றார், நான் வாழ்க்கை தந்தது உனக்காக அல்ல, சிறையிருப்பில் இருக்கிறவனை வெளியே கொண்டு வருவதற்கு. நான் ஏதாவது தப்பா பேசினா நீங்க எனக்கு சொல்லணும். என்ன, நான் எனக்கு வாழ்க்கை கிடைச்சது எனக்காக அல்ல. இது தெரிந்த எந்த மனிதனும் சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. நன்றி, நன்றி, நன்றி. எனக்கு வாழ்க்கை கிடைத்தது நான் சுகபோகமாய் வாழுவதற்கல்ல. நான் 2 விஷயம் சொல்றேன். உங்க அன்னாளுடைய மலட்டுத்தன்மையை கர்த்தர் பயன்படுத்தி அவருடைய ஆலயத்தையும் சுத்திகரித்தார், அவருக்கும் வாழ்க்கை கொடுத்தார். This is the plan of God. This is the plan of God. புரியலன்னு நினைக்கிறேன். என்ன, உங்க பிரச்சனைகளை பயன்படுத்தி அவர் முதலாவது தன்னுடைய ஆலயத்தை சுத்திகரிப்பார். இப்படி நான் சொல்றேன், ஏன் தேவையை விட அவர் தேவை பெரியது. கொஞ்சம் கைகளை உயர்த்துகளே. ஏன் பிரச்சனையை விட அவர் பிரச்சனை பெரியது. ஒரு 10 பேருக்கு இந்த வார்த்தை புரியாதா? ஒரு 10 பேருக்கு இந்த வார்த்தை புரியாதா? நான் ஏன் தேவை பெருசுன்னு ஆலயத்தில் வந்து அழுகிறேன். அவர் சொல்லுகிறார், உன் தேவையை விட என் தேவை பெரியது. Your God's need is greater than our needs. அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த போராட்டம்னு நம்ம கர்த்தர் சமூகத்தில் வருகிறோம். அவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு சாமுவேலை தருவேன். அவன் உனக்காக இல்ல, அவன் என் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுகிறவனா இருப்பான். இன்றைக்கு இந்த சயான் பெந்தேகோஸ்தே சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு கர்த்தர் வாழ்க்கை கொடுத்தது நாம் வாழுவதற்கு அல்ல, நாம் வாழுவதற்கு அல்ல. வேதம் சொல்லுகிறது, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து, என் மேல தயவு வைத்து, என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து என்னை இவ்விடத்தில் இருந்து விடுதலையாக்க வேண்டும். ஆனா இந்த வசனத்தின்படி நாம் வாழுகிறோமா என்று கேட்டால் பெரும்பாலும் பேர் இல்லை. பரலோகத்தில் மிகுந்த அமைதி உண்டாயிற்று. இது குற்றப்படுத்துறது இல்லை. அட்லீஸ்ட் மரிப்பதற்கு முன்னாடியாவது நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்னு தெரியட்டும்.
சபையில் ஒரு சின்ன கூட்டம் தான் இன்றைக்கு சுவிசேஷம் ஆத்தும பாரம் என்று ஓடுகிறதே தவிர என்ன நினைக்கிறாங்க, அது அவங்க வேலை, அது அவங்க வேலை. பக்கத்தில் கைப்பிடித்து சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய வேலை தான். ஆமாம், அது பின்னாடி சத்தம் குறைஞ்சிட்டு பார்த்தீங்களா, அது அவங்க, அது அந்த சிஸ்டர், அது செல்வி சிஸ்டர் பார்த்துப்பாங்க. அப்படின்னா செல்வி சிஸ்டர் மட்டும்தான் அதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா? இல்லை, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன நினைக்கணும். அந்த அந்த என்னை என்கிற இடத்துல சொல்லுங்க, கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஆத்மாவை நினைக்கணும். சொல்லுங்க, கட்டப்பட்டிருக்கிற ஒரு குடும்பத்தை நினைக்கணும், கட்டப்பட்டிருக்கிற ஒரு கிராமத்தை நினைக்கணும், கட்டப்பட்டிருக்கிற ஒரு பட்டணத்தை நினைக்கணும், கட்டப்பட்டிருக்கிற ஒரு தேசத்தை நினைக்கணும். உற்சாகம் குறைஞ்சிட்டுன்னு எனக்கு தெரியுது. கொஞ்சம் கொஞ்சம் கை தட்டி வாய் திறந்து அப்போ என்ன வாழ வைத்தது? 15வது வசனம், சீக்கிரமா சொல்லி முடிப்போம். 15வது வசனம், நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும். அர்த்தம் என்ன சொல்றார் தெரியுமா? நம்ம லாங்குவேஜ்ல சொல்றேன், ஒண்ணுமே செய்யாத நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறேன், குற்றம் சாட்டப்பட்டவன் நீ விடுதலையா இருக்குன்னு சொல்றான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லவன் எல்லாம் ஜெயிலுக்குள்ள இருக்கான். அதான் அவன் சொல்றான், ஒரு குற்றமும் செய்யாத நான் ஜெயிலுக்குள்ள இருக்கேன், இதான் வாழ்க்கை. ஆனா இப்ப நாம என்ன நினைக்கிறோம், நாம யோக்கியர்கள் அதனால வெளியில நிற்கிறோம் என்று. இது யோசேப்பினுடைய அழுகுரல். நல்ல 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 நான் இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை, ஆனா நான் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறேன். ஆனால் குற்றம் செய்தவனாகவே கைது செய்யப்பட்ட உனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. Don't take advantage over this deliverance. இந்த விடுதலையின் மேல் நீ மேன்மை பாராட்டாதே. இந்த விடுதலை எங்களை போன்றவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலால் இன்னைக்கு இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவர் எனக்கு வாழ்க்கை தந்தது. நான் சொல்றேன், நாட்கள் வரப்போகிறது, உங்களை பிடித்த நோக்கம் சிறைப்பட்டிருக்கிற நபர்களை, சிறைப்பட்டிருக்கிற கிராமங்களை, ஓ ரபா சந்தராதனா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று 10 விதமான பாஷை பேசுகிற ஜனங்கள் உனக்கு பின்னே வரத்தக்கதாய் ஒரு தேவ கிருபை எங்கள் ஆலயத்தை மூடட்டும், எங்கள் விசுவாசிகளை மூடட்டும், எங்கள் தகப்பன்மார்களை மூடட்டும். கொஞ்சம் கை தட்டுங்க சகோதரா, வாலிபர்கள் தானே, தப்பு இல்ல. கொஞ்சம் கை தட்டி தேவனை ஆராதிப்போம். எதற்காக நீ பிடிக்கப்பட்டாயோ அதை செய். ஆனா பாருங்க, சிறையிருப்பில் இருக்கும்போது அவன் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டார். சிறையிருப்பில் இருக்கும்போது கீழ்ப்படிதல் எளிது, சிறையிருப்பில் இருக்கும்போது ஜெபிப்பது எளிது, சிறையிருப்பில் இருக்கும்போது ஒப்பு கொடுப்பது எளிது, சிறையிருப்பில் இருப்பது தாழ்த்துவது எளிது. சிறையிருப்பில் இருக்கும்போது எந்த மனிதனும் கீழ்ப்படிவார். ஏன்னா that is mandatory, அது கட்டாயம். நீங்க பிசாசு பிடிச்சி யாரையாவது சபையில கூட்டிட்டு வந்தா நீங்க பாருங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்க. காலையில கூட்டம் முடிச்சிட்டு சர்ச்சில் சாப்பிட்டுட்டு சர்ச்சில் அங்க தூங்குங்க, சாயங்காலம் கூட்டம் இருக்குன்னு சொல்லுங்க, சரி பாஸ்டர். சிறையிருப்பில் இருக்கும்போது எல்லாரும் கீழ்ப்படிவார்கள். யாரையும் குற்றப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. இந்த சுகர் வந்தவங்களை பார்த்து நீங்க அந்த மரத்தில் இருக்கிற இலையை பறிச்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு சரியாருன்னு சொல்லுங்க, மரத்தையே ஒழுங்கிடுவாங்க. சிறையிருப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாலும் கேட்பாங்க. சரி, ஆண்களை பெண்களுக்கு வருவோம், முடி வளரும், இந்த எண்ணெயை தேங்கன்னு சொன்னா குடிக்கட்டான்னு கேட்பாங்க. சிறையிருப்பில் இருக்கும்போது கீழ்ப்படிவது எளிது, சிறையிருப்பில் இருக்கும்போது கீழ்ப்படிவது எளிது, சிறையிருப்பில் இருக்கும்போது ஜெபிப்பது எளிது. ஏன்னா அது கட்டாயம், அது மேண்டேட்டரி. என்ன ஜெபிச்சு தானே ஆகணும். பிசாசு போராட்டம், வீட்டுக்கு போனா தூங்க முடியல, வீட்டுக்கு போனா பிசாசு அலக்கழிக்குது, அதனால கீழ்ப்படுகிறாங்க. ஆனா நான் கண்ணீரோடு சொல்றேன், சிறையிருப்பில் இருக்கும்போது கீழ்ப்படிந்த பானபாத்திரக்கார தலைவன் அரண்மனைக்கு போன பிற்பாடு ஆதியாகமம் 40:23 சொல்லுகிறது, அவன் யோசேப்பை நினையாமல் மறந்து போனான். சீக்கிரமா நான் முடிக்கிறேன், என்ன கவனிங்க. யோசேப்பை நினையாமல் மறந்து போனான். இப்போ ஒரு வார்த்தையை கை உயர்த்தி சொல்லுங்க, சிறையிருப்பில் இருக்கும்போது ஜெபம் இருந்தது, சிறையிருப்பில் இருக்கும்போது
ஆராதனை இருந்தது. சிறையிருப்பில் இருக்கும்போது எல்லாம் வைராக்கியமாக இருந்தது. தேவ சத்தமும் தேவ சித்தமும் வெளியரங்கமாக இருந்தது. ஆனால் அரண்மனைக்குள் போனவுடன் தேவ சத்தமும் தேவ சித்தமும் மங்கி போனது. அவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி அனுப்பினதை மிகுந்த தாழ்மையோடு சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன், கடைசி வரைக்கும் நாம சிறையிருப்பில் வாழுவதில்லை. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அரண்மனை தரப்போகிறார். கவனிங்க, ஒவ்வொருவருக்கும் ஒரு உயர்வு தரப்போகிறார். உன் வாழ்க்கை சிறைச்சாலையில முடிவடைந்து விடுவதில்லை. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அரண்மனை வாழ்க்கைக்கு வந்தாலும் என் பழைய ஆவிக்குரிய அனுபவத்தை மறக்க மாட்டேன்னு சொல்லுகிற ஒரு சந்ததி கர்த்தருக்கு தேவை. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் அண்டர் தி லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் கீழ் நின்று தாழ்மையோடு நான் சொல்லுகிறேன், சிலருடைய சிறையிருப்புகள் மாறும், சிலருடைய சாம்பல் சிங்காரமாய் மாறும், சிலருடைய ஒடுங்கின ஆவி கொஞ்சம் கை தட்டுங்களே, துதியின் ஆடையாய் மாறும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஓ ரபா சந்தராதியா, உங்கள் முச்சடி தேவதாரு விருட்சமாய் மாறும். ஆனால் அரண்மனை வாழ்க்கைக்கு வந்தாலும் நான் மாற மாட்டேன். என் ஜெபம் மாறாது. நல்லா ஜெபிக்கிறீங்களே, என் மாறாதன மாறாது, என் அர்ப்பணிப்பு மாறாது, என் பிரதிஷ்டை மாறாது, என் வைராக்கியம் மாறாது. கண்ணீரோடு உங்கள் நடுவில் ஆவியானவர் உலாவி வருகிறார். சிறையிருப்பில் இருக்கிற எத்தனையோ பேரை கர்த்தர் உயர்த்தினார். ஆனா அரண்மனை வாழ்க்கை கிடைச்ச பிறகு அவர்கள் தேவனை மறந்தார்கள், தேவனுடைய திட்டத்தை மறந்தார்கள். வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் தேவன் மேல் வைத்திருந்த அன்பு வேற. ஆனா வேலை கிடைத்த பிறகு அவர்கள் சிலரை மறந்து போனார்கள். இன்றைக்கு இந்த காலை ஆராதனையிலே மறக்கப்பட்ட ஜனமே, இட் இஸ் ஈஸிங்க. ஊழியமே இல்லாத போது நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா அது கட்டாயம், வேற வழி இல்லை. ஆனா பிஸியா ஓடும் போது நான் ஜெபிக்கிறேன் என்றால் அதுதான் விலையேற பெற்றது. சிறையிருப்பில் ஒரு மனிதன் ஜெபிப்பது ஆண்டவரை ஈர்க்குமா எனக்கு தெரியாது. ஆனால் அரண்மனையிலும் ஒருவன் ரெட்டுடுத்தினால் அது அவனை ஈர்க்கும். புரியல? 5 பைசாக்கு உபயோகம் இல்லாத போது நான் தேவனை தேடுவது கட்டாயம் சார். ஆனா எல்லாம் இருந்தும் நான் அவரை தேடுகிறேன் என்றால் பரலோகம் என் கவனத்தை ஈர்த்து விடும். ஆண்டவர் சொல்றார், அரண்மனை தரப்போறாரு, அரண்மனை தரப்போறாரு. உங்க அடிமைத்தன வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகிறது. வாலிபனே, கெட் ரெடி ஃபார் யுவர் பேலஸ், பட் டோன்ட் ஃபர்கெட் காட். ஆனால் தேவனை நீ மறந்து போகாதே. நான் சொல்லுகிறேன், கீழிருந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து விமானத்தை பார்த்த சிலரை கர்த்தர் விமானத்திலே கொண்டு போனார், தப்பில்லை. ஆனால் அவர்கள் தேவனை மறந்தார்கள். ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்துங்களே, நான் முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு. கை உயர்த்துங்க. கை உயர்த்துனா கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுனா ஜெபம் பண்ணுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கீபோர்ட்ல வாங்கல, கொஞ்சம் கையை உயர்த்துங்க. எத்தனை பேர் வாய் திறந்து சொல்ல முடியும், ஆண்டவரே என் அரண்மனை வாழ்க்கை தேவ சத்தத்தை மங்கி போகப்படி இருக்குமானால்? ஐயோ, சத்தம் வரட்டுமே. என் அரண்மனை வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. வீடு இல்லாத போது இருந்த ஜெபம் இப்ப இருக்கா? ஒன்றும் இல்லாத போது இருந்த ஜெபம் இப்ப இருக்கா? ரேகா பாஷரபாதன சேந்தியாரியா, வாய் திறக்க மாட்டேங்கிறீங்களே. நல்ல ஜெபிக்கிற சபை தானே, ஜெபிப்போமே. ஆனா ஆண்டவர் இப்படி சொல்றார், எல்லாரையும் நான் உயர்த்துவேன். எல்லாருக்கும் ஒரு சிங்காரம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு அரண்மனை இருக்கு. ஆனா எனக்கு பயமா இருக்கு. அரண்மனை கொடுத்துட்டா என்ன மறந்துடுவாங்களோ? சாஸ்திரிகள் அரண்மனைக்கு போனதுனால தேவ திட்டத்தை மறந்தார்கள். யோவான் ஸ்நானகன் அரண்மனைக்கு போனதுனால தலை போயிட்டு, அரண்மனை வேண்டாம், வாய திறங்க. அரண்மனை தந்தாலும் நான் மாற மாட்டேன் அப்பா. ஒரு ஜெப சத்தம் வந்துடட்டுமே. அரண்மனை தந்தாலும் நான் கடைசி வரைக்கும் உங்க பிள்ளையா இருப்பேன் ஆண்டவரே. உங்க சத்தம் மறக்காதப்பா, உங்க
சித்தம் செய்வேப்பா. சபையார் ஜெபிச்சிருவோமே. ஒருவேளை நீங்க எதிர்பார்த்து வந்த பிரசங்கம் இது இல்லாவிட்டாலும் இது தேவ சத்தம் என்பதை உணர்ந்து ஜெபிக்க தொடங்குங்களே. கர்த்தர் நிச்சயமாய் சில வாலிபர்களை அரண்மனைக்கு கொண்டு போக போகிறார். சில எபிரேய வாலிபர்கள் அரண்மனைக்கு கொண்டு போகப்படுவார்கள். உன் சிறையிருப்பு முடியத்தான் போகிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அழைத்த அழைப்பையும் கிருபை வரங்களையும் மாற்றாமல் எதற்காக பிடிக்கப்பட்டோம் என்பதை மறக்காமல் இருப்பீர்களானா இந்த வருஷம் முடியும் போது கரிநெருப்பு போடப்பட்டு பொரித்த மீன்கள் ஆயத்தமா இருந்தது போல உன் உயர்வு உனக்காக காத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லும் போது எத்தனை பேர் கைகளை தட்டி வாழ்க்கை எப்படி முடியாது, தங்கச்சி வாழ்க்கை எப்படி முடியாது, அம்மா வாழ்க்கை எப்படி முடியாது. பின்னாடி இருக்கிற சிலர் கைகளை தட்டுங்க. இதோ this is not an end. இனி ஒரு பரிமாணம் வருகிறது. இனி ஒரு பரிமாணம். சிலர் அக்கினியால் அபிஷேகிப்பீராக. லாசியா கோசியாதா பருஷ் மசேகே பலகதா எலகோஷ் லஃபிபா சிகா பருஷ். கொஞ்சம் கைகளை தட்டி இதோட முடியாது, இதோட முடியாது, இதோட முடியாது. உன் வாழ்க்கை இதோடு முடிவது இல்லை. ஒரே ஒரு கண்டிஷன் உங்களுக்கு தெரியுமா? வசனம் வாசிக்க நேரம் இல்லை. எஸ்தர் 2:20 வாசிக்க வேண்டாம். மொர்தெகாய் ஆகிய சிறிய தகப்பன் அவளுக்கு கற்பித்தபடி அப்பொழுது கீழ்ப்படிந்து வந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். I repeat again. இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். இப்பொழுதும் அந்த வார்த்தையை கவனிங்க. இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். இப்பொழுதும் until now she was obedient. இது எங்க தெரியுமா? சிறையிருப்பில் இருக்கும்போது. ஆனா எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் மேடம் அரண்மனைக்கு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வந்த உடனே 3 விஷயம் வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். எஸ்தர் கிட்ட மொர்தெகாய் சொல்லி அனுப்புறார். ஆனா எஸ்தர் சொல்லி அனுப்பினது. எஸ்தர் சொல்லி அனுப்பினது. கீழ்ப்படுகிற எஸ்தர் இப்போ ரிப்ளை பண்ணுகிற எஸ்தராக மாறிவிட்டாள். சொன்ன பேச்சுக்கு மறுவார்த்தை பேசாத எஸ்தர் இப்போ பதில் பேச ஆரம்பித்திருக்கிறாள். This is a sign of palace. அரண்மனையினுடைய முதல் அடையாளமே எந்த ஒரு விஷயத்துக்கும் திரும்ப பதில் சொல்லுவது. சொன்னதை செய்யக்கூடிய எஸ்தர் இப்ப ரிப்ளை பண்றா. எஸ்தர் 4:9 வாசிக்க முடியும் வேண்டாம். இரண்டாவது, எஸ்தர் போக்கு சொல்லுகிறாள். ராஜாவினுடைய உத்தரவு இல்லாமல் ராஜ அரண்மனையில் பிரவேசிக்கிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் சொல்றா. போக்கு சொல்லுகிற எஸ்தர். இது அரண்மனையின் அடையாளம். 3, மொர்தெகாய் அவளுக்கு திரும்ப சொல்லி அனுப்பினது. 11வது வசனம். திரும்ப சொல்லி அனுப்பினது. அரண்மனையின் அனுபவம் தான் திரும்ப திரும்ப ஒரு ஆளுகிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல வைக்குது. ஒரு தடவை சொன்னாலே கீழ்ப்படுகிற எஸ்தர் இப்ப திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த பலிபீடத்தில் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறதானால் அரண்மனை வாழ்க்கை வந்து விட்டது என்று அர்த்தம். I repeat again 3 words. 1, திரும்பி பேச ஆரம்பிக்கிறா, ரிப்ளை கொடுக்க ஆரம்பிக்கிற எஸ்தர், போக்கு சொல்லுகிற எஸ்தர். 3, திரும்ப திரும்ப பேச வைக்கிற எஸ்தர். அதுக்கு மொர்தெகாய் சொல்ற 13வது வசனம். 13 முடிக்க போகிறோம். 13வது வசனம். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல. கவனிச்சீங்களா? சிலருக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கு. கூட்டம் நடக்குது வாங்க, ஜெபம் நடக்குது வாங்க, திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறீங்களா? You are in a palace அர்த்தம். அதுக்கு அவன் சொல்றாரு, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால். அப்படின்னா என்ன தெரியுமா? அடிமைத்தனத்தில் இருந்த வரைக்கும் நீ வேற எஸ்தர். இப்ப நீ அரண்மனைக்கு போனதுனால நீ எல்லாம் மாறிட்டேன்னு சொல்றார். இன்னைக்கு ஆண்டவர் நிறைய ஊழியர்களை உயர்த்துவதற்கு பயப்படுகிறதற்கு காரணம், நிறைய விசுவாசிகளை சடார்னு உயர்த்தாததுக்கு காரணம், அரண்மனை வாழ்க்கை வந்துட்டுன்னா தலகால் தெரியாம போயிடுறாங்க. ஒத்துக்கொள்ள மாட்டீங்க, அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன, சிலர் எல்லாம் சடுதியில உயர்த்தினதனுடைய விளைவு they forget God. எல்லாத்தையும் மறந்து போனார்கள். எத்தனை பேர் கற்றுக்கொள்றீங்க? அன்னைக்கு எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? அரண்மனை வாழ்க்கை தந்தாலும்
நான் பழைய எஸ்தராவே இருப்பேன். இன்னைக்கு எத்தனை பேருடைய கண்ணுல கண்ணீர் இல்லை தெரியுமா? ஆனா அவங்க பழைய ஆவிக்குரிய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா கண்ணீர் தான் வாழ்க்கை. அரண்மனை வாழ்க்கை எவ்வளவோ மனுஷனை மாத்துது இல்ல? அரண்மனை வாழ்க்கை, sophisticated life. நான் இப்படி ஒரு வார்த்தை சொல்றேன், your victory is your first enemy, your success is your first enemy. தோல்வி இல்லைங்க நமக்கு சத்ரு, நம்ம வெற்றி தான் நம்ம முதல் சத்ரு. அதனால அரண்மனை வாழ்க்கை கிடைச்ச உடனே அவளுக்கு how to handle itன்னு தெரியல. உடனே அவர் சொல்றார், அரண்மனையில் இருக்கிறதுனால தப்புன்னு நினைச்சிட்டியா? உனக்கு நான் வாழ்க்கை தந்தது நீ வாழ்றதுக்கு இல்ல, ஜனங்களுக்காக நீ பேசணும். கொஞ்சம் கை உயர்த்துங்களேன். எத்தனை பேர் இருதயபூர்வமா சொல்ல முடியும், எனக்கு அரண்மனை வாழ்க்கை கிடைச்சாலும் தேவ சித்தத்தையும் தேவ சத்தத்தையும் நான் மறக்க மாட்டேன், என் பழைய ஆராதனை மாறாது, என் பழைய ஆவிக்குரிய அனுபவம் மாறாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே தேவன் தீர்மானித்திருக்கிற ஒரு அரண்மனையும் தடைபடாது. கைத்தட்டி, ஒரு அரண்மனையும் தடைபடாது, ஒரு அரண்மனையும் தடைபடாது, ஒரு அரண்மனையும் தடைபடாது. கண்ணை மூடி ஜெபிங்க. ஒரு அரண்மனையும் தடைபடாது. அந்த உயர்வுகள் தடைபடவே செய்யாது. அடுத்தடுத்த உயர்வுகளை நாம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் இந்த காலை ஆராதனையில் அதிகாரப்பூர்வமாய் உங்கள் இருதயத்தை தாழ்த்தி சொல்ல முடியும், எத்தனை உயர்வுகள் தந்தாலும் நான் உங்க பழைய எஸ்தரா இருப்பேன். அந்த முழங்கால் மாறாது, அந்த உபவாச ஜெபம் மாறாது, அந்த கண்ணீர் ஜெபம் மாறாது, அந்த குடும்ப ஜெபம் மாறாது, அந்த ஆராதனைகளை காட்டுகிற தீவிரம் மாறாது. சயன் பெண்டிகாஸ்டல் சர்ச்சோடு ஆண்டவர் சொல்லுகிறார், இதை விட உயர்வுகள் வருகிறது. But don't change your pattern. கைகளை தட்டி ஆவியில நிரம்பி எத்தனை உயர்வுகள் தந்தாலும் நான் என் குடும்ப ஜெபம், என் ஆராதனை, என் பிரதிஷ்டை, என் ஊழியம், என் வைராக்கியம், என் வல்லமை குறையாதென்று சொல்லுகிறவர்கள் எல்லாமாமா ஷகதரபதன ரபுனியா கந்தலசியா ரெதலப ஷரபதனசியா. பயமா இருக்கு. வாலிபர்கள் இன்னைக்கு உயர்த்த முடியறது இல்ல, பயமா இருக்கு. குடும்பங்களை உயர்த்த முடியறது இல்ல, பயமா இருக்கு. அதுக்கு பிறகு நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லுங்க, அவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அரண்மனையின் அனுபவங்கள். அரண்மனைக்கு முன், அரண்மனைக்கு பின் everything was changed. சொற்படி கேட்டு நடந்து வந்த எஸ்தர், அவருடைய வாழ்க்கையை மாறி போனது. முடிக்கிறேன். இடைப்பட்ட காலம் தேவ சித்தத்தையும் தேவ சத்தத்தையும் மறக்க பண்ணுகிற அரண்மனை வாழ்க்கை. அந்த அரண்மனை வாழ்க்கையில் அவன் இருந்தபோது ஆதியாகமம் 40:9 அவன் சொல்லுகிறான், நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவுக்கு வந்தது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவுக்கு வந்தது. 41:9 அப்படின்னா என்ன தெரியுமா? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே மறந்து அரண்மனையில் வாழுகிறேன். இப்பதான் நான் செய்த குற்றம் என் நினைவுக்கு வந்தது. நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு விஷயம் நினைவுக்கு வருதுனாலே திரும்ப உங்களை கொண்டு அதை செய்ய போறாருன்னு அர்த்தம். நான் ஒரு 5 minutes எடுத்துக்கிறேன். நான் ஒரு விஷயம், நீங்க இடப்பட்ட காலத்துல எதற்காக பிடிக்கப்பட்டோங்கிறத மறந்துருக்கலாம், ஆனா அது நினைவில் வருதா, நீங்க அதை ரெஸ்டோர் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். தேவராஜ்யத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை சொல்லட்டுமா? ரிமெம்பரன்ஸ். ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதா? பிரயோஜனமா இருக்கா? டைம் வேஸ்ட் பண்றோமா? ஒரு விஷயம் நினைவுக்கு வருதுன்னா அதை விட பெரிய ஆயுதம் இந்த உலகத்துல இல்லை. கொஞ்சம் நான் உங்களுக்கு புதுசு தானே, கொஞ்சம் சிரிக்கலாம்ல, கொஞ்சம் சிரிக்கலாம், தலையசைக்கலாம், கொஞ்சம் என்ன என்கரேஜ் பண்ணலாம். உங்க பாஸ்டுக்கு தோணாது. இந்த கெஸ்ட் வீட்டுக்கு போய் பார்த்திருக்கீங்களா? சொந்தக்காரங்க வீட்டுக்கு காத்துல கதவை அடைச்சா கூட நம்மள போக சொல்றாங்களோன்னு தோணும். இப்ப நீங்க டைம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, கெஸ்ட் இல்ல நானு, எனக்கு என்ன தோணுதுன்னா முடின்னு சொல்றீங்களோன்னு தோணுது. ஆனா நான் முடிக்க மாட்டேன். ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதா? பழைய ஜப வாழ்க்கை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? கண்ணை மூடிட்டு நம்புங்க, திரும்ப அந்த ஜப வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம்.
is the secret? நான் சத்தியத்தின்படி சொல்றேன். தாவீது சொல்றார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். இருப்பேன் அல்ல, இருக்கிறேன், இருந்தேன். அப்ப முன்னாடி ஆலயத்துக்கு போன அனுபவம் உனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னா அந்த அனுபவத்தை திரும்ப தர போறேன் அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கிண்ணறங்களை அலறி செடிகள் மேல போட்டுட்டு கர்த்தரை நினைத்து புலம்பினார்கள். அர்த்தம் என்ன தெரியுமா? பாபிலோனில் இருந்து மறுபடியும் நீ எருசலேமுக்கு புறப்பட போகிறாய். ஏதாவது ஞாபகம் வருதா? You are going to restore it. பழைய குடும்ப சமாதானம், பழைய குடும்ப சந்தோஷம், பழைய பலன், பழைய ஜெப வாழ்க்கை, பழைய ஆராதனை, பழைய ஊழியம் ஞாபகம் வருதா? நீங்கள் அதை செய்ய போகிறீர்கள். உன்னை கொண்டு தொடங்கினதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் உன்னை கொண்டு நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? எழுதி வச்சுக்கோங்க. The great success in a man's life. சகரியா 4:9. செருபாபேலின் கை அஸ்திபாரம் போட்டது, அவன் கை அதை கட்டி முடிக்கும். உங்களை கொண்டு கர்த்தர் தொடங்கினதை எல்லாம் வேற ஒருவனை கொண்டல்ல, உங்கள் கைகளை கொண்டு கட்டி முடிப்பார். இதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றி. பிள்ளையை பெற்ற பெற்றார்களுக்கு சொல்லுகிறேன், உங்களாய் கொண்டு பிள்ளைகளை பெற்றவர், அந்த பிள்ளைகளுக்கு அஸ்திபாரம் போட்ட நீங்கள், உங்கள் கைகள் அவருடைய வாழ்க்கையை கட்டி முடிப்பதாக. இந்த சீயோன் பெந்தெகோஸ்தே சபைக்கு எந்த அஸ்திபாரம் எல்லாம் இந்த பரிசுத்தவானை கொண்டு போடப்பட்டதோ இவர்களை கொண்டு இலாபாகாத்துரா மகிமை. கொஞ்சம் கைகளை தட்டி வேடிக்கை பார்க்காம, இது ஒரு மனிதனுக்கு கிடைத்த கிரேட் பிரிவிலேஜ். 3 வருஷம் 6 மாதமும் யாரை கொண்டு வானத்தை அடைத்தாரோ அவனை கொண்டே வானத்தை திறக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! What a privilege! எவ்வளவு பெரிய பாக்கியம்! என் பிள்ளைகளுக்கு சொல் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இவர்கள் எதையாகிலும் தொடங்கி இருப்பார்களானால் யாரையோ கொண்டல்ல, இவர்கள் கைகளே அதை கட்டி முடிப்பதாக. விசுவாசிக்கிறவர்கள் பயப்படாதீங்க. பிள்ளைக்கு அஸ்திபாரம் போட்டவங்க கை பிள்ளையினுடைய திருமணத்தை பார்க்கட்டும். இந்த சபையில 5 லட்சம் ஆத்துமாக்களுக்கு அஸ்திபாரம் போட்ட இவர்கள் கை அதை கட்டி முடிக்கட்டும். ஒரு அபிஷேகத்தின் நதி இந்த பலிபீடத்திலிருந்து புறப்படுவதாக. Let it flow. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உன் காலத்துக்கு முன்னே நீ மரிப்பது இல்லை. உன் கைகள் கை தட்டுக. பலவீனத்தின் ஆவி வெளியேறுகிறது, அந்தகாரத்தின் வல்லமை வெளியேறுகிறது. உன் கைகள் அஸ்திபாரம் போட்டது, உன் கைகள் வல்லமை இறங்கி வருகிறது. எங்கிருந்தாலும் அந்த அபிஷேகம் உங்கள் கை. This is a privilege. This is a privilege. உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் ஜெயமாய் முடிக்க போகிறார். எது ஒரு மனுஷனுக்கு தோல்வி தெரியுமா? உங்களை கொண்டு ஒன்ன செய்வேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒருவன் கையை கொண்டு முடிப்பது ஒரு மனுஷனுடைய தோல்வி. சவுலே, உன்னை கொண்டு ஆரம்பித்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணம் தாவீதை கொண்டு நிறைவேறினதுதான் உனக்கு தோல்வி. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? ஜெபிங்க. என்ன கொண்டு கர்த்தர் ஒன்றை தொடங்கி இருப்பார், ஆனால் என்னை கொண்டு நிறைவேற்றணுமே. கையாலாகாதவராய் போய்விடக் கூடாது. செருபாபேலின் கைகள் அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகள் அதை முடித்து தீர்க்க. இடப்பட்ட காலம் மறந்தாலும், இடப்பட்ட காலம் வழி விலகி போனாலும், திசை மாறி போனாலும், கிருபையுள்ள தேவன் ஞாபகப்படுத்துறார்ல, ஞாபகப்படுத்துறாரு மட்டும் நினைக்காதீங்க. உன் கை மூலமாய் தான் யோசேப்பு விடுதலை ஆவார். உன் கை மூலமாய் தான் உன் கணவர் ரட்சிக்கப்படுவார். உன் பிள்ளை சபைக்கு வரும். எஸ் எஸ் எஸ், வானம் திறக்கப்படுவதாக. எப்பத்தா நினைவில் வந்தது, நினைவில் வந்தது. கொஞ்சம் ஜெபிச்சிருங்க, முடிப்போம். நினைவில் வந்தது சொல்லி முடிக்கிறேன். ஞாபகப்படுத்துறதுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குங்க. recalling the prophecies, தீர்க்க தரிசனங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு வல்லமை இருக்கு. ஆவியானவர் சத்தம் எழுப்புகிறவர் மட்டுமல்ல, கைத்தட்ட வைக்கிறவர் மட்டுமல்ல, நினைப்பூட்டுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. He will recall.
சிலருக்கு வசனம் மறந்து போகிறது. கர்த்தர் நினைப்பூட்டுவார். ஏதாகிலும் ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதுன்னா தைரியமாய் நம்புங்கள், உங்க மூலமா அது நிறைவேற போகிறது. நான் சொல்லி முடிக்கிறேன். எப்பினேவின் குமாரனாகிய காலேப்பு யோசுவாவினிடத்தில் வந்து சொல்லுகிறார், நானும் நீரும் காதேஸ் பர்னேயாவில் இருக்கும்போது தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். 10வது வசனத்தில் சொல்றார், யோசுவா 14:10 வாசிக்க வேண்டாம். 40 வயதில் இருக்கும்போது அவர் நமக்கு சொன்னார், எனக்கு இப்பொழுது 85 வயதாயிற்று. கை உயர்த்தி சொல்லுங்க, 85 வயதாயிற்று. Now I am 85. அந்த தீர்க்க தரிசனத்தை எனக்கு சொல்லி இப்ப 45 வருஷம் தாண்டியாச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது? 45 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு 40 வயசு இருக்கும்போது சொல்லப்பட்டது. ஸ்கிரிபிள் பேட் இல்ல, ஐபேட் இல்ல, 6th ஜெனரேஷன் இல்ல, ஐமேக் இல்ல, ஸ்கிரிபிள் பேட் இல்ல, பேப்பர் இல்ல, நோட் புக் இல்ல, டைரி இல்ல. ஆனா 45 வருஷம் ஒருத்தன் தீர்க்க தரிசனத்தை மறக்காம வச்சிருக்கிறான். 45 வருஷம். நான் கேட்கிறேன், காலேப்பே, இந்த 45 வருஷத்துக்கு இடையில வேற வேற பிரச்சனை உனக்கு வரலையா? வந்தது. நிறைவேறல, ஆனா மறக்கல. நிறைவேறல, ஆனா மறக்கல. நான் முடிக்கிறேன். நிறைவேறல, ஆனா மறக்கல. 45 வருஷம் இருதயத்துல சுமந்து நடந்திருக்கிறார். மலை நாட்டை தருவேன்னு சொன்னீங்களே, மலை நாட்டை தருவேன்னு சொன்னீங்களே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, 45 வருஷம் ஆனாலும் நீ மறக்கலல்ல. இப்போ கேளுங்க, அந்த வாக்குத்தத்த தேசம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா கீரியாத் அர்பா. கீரியாத் அர்பான்னா ஏனாக்கியர்களுக்குள்ளே மிகவும் பெரியவன், ராட்சசர்களுக்குள்ளே பெரியவன். நான் சொல்லுகிறேன், உங்க வாக்குத்தத்த தேசத்தை எத்தனை பெரிய ராட்சசர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அது ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு சொந்தமாய் மாறும். ஒரு எப்ரோனை தருவா. எத்தனை பேர் இப்ப சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் மறக்கல ஏசப்பா. 3 விஷயம் சொல்லுவோமா? 3 விஷயம் சொல்லுவோமா? தீர்க்க தரிசனம் சொன்ன இடம் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் சொன்ன இடம், தீர்க்க தரிசனம் சொன்ன நபர், தீர்க்க தரிசனத்தினுடைய நோக்கம். தீர்க்க தரிசனம் சொன்ன இடம் ஞாபகம் இருந்தது, காதேஸ் பர்னேயா. தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசி மோசே. தீர்க்க தரிசனத்தினுடைய நோக்கம், மலைநாட்டை உனக்கு தருவேன். 3 விஷயத்தை ஞாபகத்தில் வச்சிருக்கிறான். எத்தனை வருஷம் கழிச்சு தெரியுமா? போன வாரம் பிரசங்கம் சிலருக்கு ஞாபகம் இல்ல. போன வாரம் பிரசங்கத்தை கேட்டா ஞாபகம் இல்ல. ஆனா ஒரு மனிதன் 45 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை இருதயத்தில் எழுதி வைத்திருந்தான். இருதயத்தில் எழுதி வைத்திருந்தான். சிலர் மதிக்கிறது இல்ல, மதிக்கிறது இல்ல, மிதிக்கிறாங்க. மதிக்காதவர்கள் மிதிப்பார்கள். ஆனால் அதே நடுவில் ஒரு மனிதன் சொல்லுகிறான், I know the place of prophecy. தீர்க்க தரிசனம் எனக்கு ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசனம் சொன்ன இடம், எனக்கு ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பண்ணப்பட்ட இடம். அன்னைக்கு அபிஷேகம் பட்ட அன்னைக்கு நான் என்ன சட்டை போட்டிருந்தேன்? அன்னைக்கு மதியானம் தக்காளி சோறு முட்டையும் தந்தாங்க. எனக்கு மறக்கல. என்ன தீர்க்க தரிசனம் மறக்கல. ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அந்த தீர்க்க தரிசனம் உங்களை கொண்டுதான் நிறைவேறும். அது எத்தனை வருஷம் பாஸ்டர்? ஒரு நாள்பட்ட தீர்க்க தரிசனம் இந்த சபையிலே நிறைவேற போகிறது. நாள்பட்ட தீர்க்க தரிசனம். எஸ் பேக். ஓ ரபா சந்தராதனா, ஓ ரபாலா ஹசியா. கொஞ்சம் கைகளை தட்டுங்க. 45 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. கைகளை தட்டி ஆவியில நிரம்பி நஹூ ஷிபிபி. வேடிக்கை பாக்குறீங்க, வேடிக்கை பாக்குறீங்க, வேடிக்கை பாக்குறீங்க, வேடிக்கை பாக்குறீங்க. கொஞ்சம் சீரியஸ் ஆங்க சிஸ்டர், சீரியஸ் ஆங்க. விளையாடாதீங்க. வாழ்க்கையில எப்பவும் விளையாடிட முடியாது, எப்பவும் விளையாடிட முடியாது. டேக் லைஃப் இஸ் சீரியஸ். கவனிங்க. சில நேரம் எப்படி ஞாபகப்படுத்துறாருன்னா, பழைய பைபிளை திறந்து பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் வரும். ரட்சிக்கப்பட்ட போது வாங்கின முதல் பைபிளை வாங்குங்க, உங்களுக்கு ஞாபகம் வரும். பழைய டைரி எல்லாம் திறந்து பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் வரும். மற்றவங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். நம்ம ஜெபிக்க போகிறோம். சபைக்கு நிறைய விஷயத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். நல்ல கையை உயர்த்துங்க, ஞாபகப்படுத்துகிறார். இஃப் யூ ரீகால், வீட்டில் போய் சில வாக்குத்தத்தங்களை ஞாபகப்படுத்துங்க. அது ஆயுதங்களை விட பெரியது, அது எந்த வல்லமையை விட பெரியது. ஆண்டவரே இப்படி எல்லாம் சொன்னீங்களே, பட்சபால போல ஞாபகப்படுத்தி பாருங்க. சீக்கிரத்திலே சாலமோன் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றப்பட்டு எக்காலம் ஊதுவிக்கப்பட்டு சாலமோன் வாழ்க என்று சொல்லப்படுகிற காலம் வரும். தேவ பிள்ளைங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எதற்காக பிடிக்கப்பட்டோம் என்கிறத அரண்மனை வாழ்க்கையிலே வந்து மறந்து போனாலும் கர்த்தர் கிருபை உள்ளவராய் சிலருக்கு ஞாபகப்படுத்துகிறார். 2 நிமிஷம் ஜெபிச்சிருங்களே, 2 நிமிஷம் ஜெபிச்சிருங்களே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க.
உங்க முகத்தை இங்க மறைச்சா நான் எங்கே போவேன், என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன், உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? ஒரே ஒரு வார்த்தை, உங்க கைகளை உயர்த்துங்க. நிறைவேறல, ஆனா ஞாபகம் இருக்கு. கையை உயர்த்தி சொல்லிருங்களேன், நிறைவேறல. நான் 25 வயசுல இருக்கும் போது எனக்கு சொன்னீங்க, எனக்கு இப்ப 45 வயசு ஆகுது, நிறைவேறல, ஆனா ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நான் 35 வயசா இருக்கும் போது எனக்கு சொன்னீங்க, எனக்கு இப்ப 55 வயசு ஆகுது, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஐயோ கொஞ்சம் பேசிருங்க, நான் பாஸ்டர் கையில கொடுத்துறேன். கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க. நான் 18 வயசா இருக்கும் போது எனக்கு சொன்னீங்க, இதுக்கு பேர் தாங்க பைபிள் பிரேயர். ஆண்டவரே, நான் 40 வயசுல இருக்கும் போது எனக்கு சொன்னீங்க, now I am 85 but it is not yet fulfilled but I recall. நிறைவேறல, ஆனா ஞாபகம் இருக்கு. கர்த்தர் இன்னைக்கு காலை வேளையிலே பழைய பிரதிஷ்டைகளை, பழைய ஜெப குறிப்புகளை, பழைய பொருத்தனைகளை மறுபடியும் ஞாபகப்படுத்தி, உங்களை கொண்டு அஸ்திபாரம் போட்டதை உங்களை கொண்டு செய்து முடிக்க வல்லமை உடையவர் என்று சொல்லுகிறவங்க நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக கர்த்தர் பிடித்தாரோ, அந்த நோக்கத்தை மறிப்பதற்கு முன்பதாக செய்து முடிக்க நிறைவேறல, ஆனா ஞாபகம் இருக்கு. நிறைவேறல, ஆனா ஞாபகம் இருக்கு. நிறைவேறல, ஆனா ஞாபகம் இருக்கிறது. நினைவுபடுத்துங்கள், ரீகால். அதை உங்களுக்கு கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க.